ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த நாள், இந்த ஞாயிறை திருச்சபை ஸ்டூடெண்ட்ஸ் சென்டராக, மாணவர்களுக்காக ஞாயிறாக இதை ஒதுக்கப்படுகின்றது. மாணவர்கள் ஞாயிறாக இதை திருச்சபை கொண்டாடுகின்றது. விண்ணிலிருந்து வரும் ஞானமாக்க, விஸ்டம் ஃப்ரம் அபோவாக்க இதை இந்த நாளின் மூலப்பொருளாக நாம் தியானிப்போம். அன்பு சகோதரர்களே, மாணவர்களை குறித்து அவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற ஞானம், விண்ணிலிருந்து வருகின்ற ஞானத்தை குறித்து நாம் அவர்களுக்கு கற்றுத்தர நிலையிலே நாம் கூடியிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பது குறித்து நம் பிள்ளைகள் மேலே அக்கறை கொண்டவர்களாக, பிள்ளைகள் மேலே பாசத்தை கொண்டவர்களாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றான வாழ்வை தர பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்கூல்களை, பள்ளிக்கூடங்களை நாம் தேர்வு செய்கின்றோம். ஸ்டேட் சிலபஸாகவும், சிபிஎஸ்சி சிலபஸாகவும், ஐசிஎஸ்சி சிலபஸுக்காகவும் அவர்கள் நன்றான ஒரு கல்வியை கொடுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முயற்சி செல்வதுண்டு. அது மற்றும் அகலாமல் நாம் பார்க்கும்போது அவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்றவர்களாக நாம் மாறி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளை பார்க்கும்போது, இந்த நாளுக்கான கொடுக்கப்பட்ட வாசிக்க வேத பகுதிகள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 28 வசனம் வரையும், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 33 40 வசனம் வரையும், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 8 வசனங்கள் வரையும், லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 24 வசனங்களை நாம் தியானிப்போம். நாம் நினைக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படித்தால் ஞானத்தில் வளருவார்கள் என்று நினைக்கின்றோம். படித்தின் மூலமாக வருவது அறிவாக காணப்படுகின்றது. ஞானம் என்பது படிப்பினால் வருவதில்லை. நம் கற்றுக்கொண்ட அறிவின் மூலமாக செயல்படுவதை ஞானமாக நாம் பார்க்க முடியும். யாக்கோபு எதிர பொதுவான நிருபத்தில் இப்படியாக சொல்லப்படுகின்றது. 1ஆம் அதிகாரத்தில் மிக சிறப்பான ஞானத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் விசுவாசத்தில் பரீட்சையானது பொறுமையாய் உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் சொல்கின்றது. 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாமல் பூரணமாயும் நிறைவுள்ள உலகாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது என்று சொல்லப்படுகிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவானாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்க வரும் ஒருவையும் கடிந்து கொள்ளாதவனுமாக்கிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற சொல்கிறது. ஆனாலும் அவன் எவனாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அழிகின்ற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை குறித்து மிக சிறப்பாக யாக்கோபின் நிருபத்தில் சொல்லப்படுகிறது. உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவாயிருந்தால் யாவராக்கும்
யாவருக்கும் சம்பூர்ணமாக்கி கொடுக்கின்றவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக்கி தேவனிடத்தில் கேட்க கடவுள் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சுற்றில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஞானம் குறைவாக போகும்போது பிள்ளைகளுக்கு சொல்கின்ற வார்த்தையாக குறியாக இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றவராக இங்கே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, ஞானத்தை தருகின்றவராக, உலகத்தில் சிறந்தவராக ஞானத்தில் செய்யப்பட்ட சாலமோனை பார்க்கின்றோம், தானியேலை பார்க்கின்றோம், ஞானத்தினால் சாலமோனை பார்க்கின்றோம். ஞானத்தினால் மக்களை ஆளுகின்றவர்களாக, மக்களை விடுவிக்கின்றவர்களாக, விடுதலையின் பயணங்களுக்கு அவர்களை தெரிந்து கொண்ட பாத்திரமாக்க ஞானத்தினால் அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி பார்க்கின்றோம். உலகத்தில் இருக்கின்ற அனைத்திலும் பார்க்கும்போது ஞானம் என்பது சிறந்ததாக காணப்படுகின்றது. ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள கடவுள்களாக, நம்முடைய வாக்கியை விடுவிக்கின்றதாக, நம்மை புதிய படைப்புக்குள்ளாக மாற்றுகின்றதாக, நம்மை புதிய நம்பிக்கை தருகின்ற பாதைக்கு நம்மை நடத்துகின்றது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளிலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. என் அன்பு சகோதரர்களே, அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தை தருகின்ற ஆரம்பத்தின் முதலாக இங்கே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 128:4 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவது ஆயுள் நாட்களுக்கு பெருகப்படும் என்று நீதிமொழிகள் 10:27 சொல்லப்படுகிறது. நம்முடைய வாக்கியை நம்முடைய பொருட்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஞானத்தை சேர்த்துக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்போம். ஒரு சிறந்த கல்வி ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு செல்லாமல் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற சிறந்த கல்விகளை கொடுப்பதல்ல, ஓய்வு நாளிலே ஆண்டவரை தேடுகின்ற பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுவதென ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கு பயந்து அந்த பிள்ளைகள் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தூண்களாக வாழ்வதே கர்த்தர் தருகின்ற ஞானத்தின் முதல் படியாக நாம் அறிந்து கொள்வோம். அந்த பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுக்க நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக மாணவர்களிடையே ஞாயிறிலே இப்படி செய்யும்போது கர்த்தருக்கு பயப்படுவதை ஞானத்தின் ஆர்வமாக நாம் அறிந்து கொண்டு குறைவனாக உள்ளவர்களாக நம்ம பிள்ளைகள் இருக்கும்போது சம்பூர்ணமாக கொடுக்கின்றவராக இருக்கின்ற தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது அவர் தருகின்ற தேவனாக காணப்படுகின்றார். நிச்சயமாக நம்மை மாற்றிக்கொள்வோம். நம் பிள்ளைகளை ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயத்தில் வளர்ப்போம். இப்படி செய்யும்போது ஆண்டவர் ஞானத்தை தந்தரலை வலிமையாக நம் பிள்ளைகளை பயன்படுகின்ற தேவனாக இருப்பாராக. ஆமேன்.